Saran. Sampradaya Anushtana Rakshana Abhiman, a satsang for the propagation of Ramanuja Sampradayam. Ramanuja Sampradayathil nammai அழைத்துச் செல்வது சரண். சனாதன தர்மத்திற்கு சரண். சரணாகதி மார்க்கத்திற்கு ஒரு வழிகாட்டி. தீதிலா நல்லோர் திரளாக திரண்டு வாருங்கள். சம்பிரதாய கைங்கரியத்தில் உங்களை சங்கமித்துக் கொள்ளுங்கள். அஹோபிலே காருடசைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே வந்தே நிருசிம்ஹஜாயாமநாதிமாயாம் அபோஹிதும் ஹேயாம் சுலலித சுந்தரகாயாம் சுரேந்திரகேயாம் சுரரிஷிபிர்ஜேயாம் திஷந்து மே தேவ சதா துதீயாः ஆதயாதரங்கானதரா கடாக்ஷாः श्रोत्रेषु पुंसामृतम् शरन्तीम् सरस्वतीम् संशतकामधेनुम् वेगोद्वेलस्सुवेलक्किमिदमिति विदो मन्त्रितो वानरेन्द्रैः मायामानुष्यलीलामभिर्यहरोलब्धसेवा विशेषः वैदेही कर्णपूरत्तफलसुरविनाय समास्त्रे शिरोष्टा दृष्टापारिप्लवानाम् समवद्गुरुडः दुःखपारिप्लवो नः बुद्धिर्बलम् यशोरैर्यम् निर्भयत्वमरोगता अजाड्यम् वाक्पटुत्वम् च हनुमत्स्मरणात् भवेत् उपवीदिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् स शङ्खचक्रलाञ्छनः सदूर्ध्वपुण्ड्रमण्डितः स कण्ठलग्नसत्पुडस्य नर्कपद्ममालिकः सितान्तरीयशोत्तरीययज्ञसूत्रशोभितो ममाविदस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः प्रपद्ये निरवद्यानाम् निषद्याम् गुणसम्पदाम् शरणम् भवभीतानाम् षटकोपमुनीश्वरम् श्रीरङ्गनाथ षटकोपयतीन्द्रदृष्टम् लक्ष्मी नृसिंहषडजत्करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुराट् षटकोपहृद्यम् वेदान्तदेशिरयतीन्द्रमहम् प्रपद्ये श्रीकृष्णमार्यम् करुणालयन्तम् वेदान्तयुग्मम् समधीतवन्तम् वत्साभिचारम् विदुषाम् वरेण्यम् श्रीभाष्यसिंहम् प्रणमामि नित्यम् श्रीमद्रङ्गशखादिसंयमिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्वहाब्दषडजित्पारारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदम् सदेशियतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गदुरीनशासनवशम् नारायणम् योगिनम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणम् बुधाग्र्यम् नारायणाद्रिगिरिकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. பாதுகாசகஸ்திரத்துல பல பத்ததி என்பதாக 32வது பத்ததிய சுவாமி தேசிகன் இப்ப ஆரம்பிக்கிறார். ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம். பாதுகாசகஸ்திரம் சுவாமி தேசிகன் தான் ஏற்றுவதற்கு காரணமே தனக்கு கிடைத்த ஆச்சாரியருடைய அனுகிரகம். அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினால்தான் இந்த உத்தமமான கிரந்தத்தை தன்னால பண்ண முடிஞ்சது என்பதை சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல சாதிக்கிறார். பாதுகைனா ஆச்சாரியன், ஆச்சாரியன்னா பாதுகை என்பதாக அர்த்தம். அதே மாதிரி இப்ப இந்த பாதுகாசகஸ்திரத்தை கிரந்த சதுஷ்டய காலக்ஷேப சமிதி அவ மூலமாக மன்னார்குடி சுவாமி அத்தியாச்சரியமா 630 ஸ்லோகம் வரலும் அவர்களுக்கு சாதித்துக் கொண்டிருந்தார். அந்த சுவாமியினுடைய ஒரு அனுகிரக விசேஷம், இந்த காலக்ஷேப கோஷ்டியாருடைய ஒரு பிரீத்தி விசேஷம், இது ரெண்டுமா சேர்ந்து ஒரு நிர்பந்தம். எப்படி நிர்பந்தம்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டார். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அஸ்ரத்ததானம் அப்படி நன் மதுனா சகீயே ஸ்தோத்ரே நியோஜேசிமாம் மணிபாதுகே பொண்ணு. எவ்வளவு பெரியவாள்லாம் இருக்கா, அத போல மகான்கள்லாம் இருக்கும்போது அந்த மகான்களுக்கு சில காரியக்கிரமங்கள் இருக்கு. அவ மூலமா எத்தனையோ உயர்ந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவளெல்லாம் விட்டுட்டு எதுக்காக என்ன கொண்டு நீ உட்கார வச்சேன்னு பாதுகாதேவியை பார்த்து, எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, இந்த மாதிரி இதுல நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஆக்சுவலி பார்த்தா ரியலா பார்த்தா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்ன்றது துளி கூட இல்லதான். இது எல்லாருக்கும் தெரியும், உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனுக்கும் இந்த விஷயம் தெரியும். தேவ பிரமாணமிக ரங்கபதி ததாத்வே தசைவதேவி பதபங்கஜயோ யதாத்வம் நிர்தேசிகன். இதுக்கு யார் பிரமாணம் சொன்னா ரங்கநாதன் தான் பிரமாணம், ரங்கநாதன் தான் இதுக்கு பிரமாணம். அந்த மாதிரி அடியேன் இந்த பாதுகாசகஸ்திர உபன்யாசத்தை அடியனை தொடர்ந்து செய்யும் பொழுது, செய் அப்படின்னு சொல்லும் பொழுது
பாகவதாருடைய நியமனம் தான். இருந்தால் கூட எலி எலும்பன் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல எலிக்கு இருக்கக்கூடிய எலும்புக்கு எவ்வளவு பலம் இருக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்கள் பெரிய பெரிய கிரந்தங்கள்லாம் ஒரு சாகசமா நம்ம உள்ள புகழலாமான்றதான ஒரு எண்ணம் ஏற்படும். எப்படி பாதுகாதேவியினுடைய நிர்பந்தம் சுவாமி தேசிகனுக்கு பாதுகாதேவி விஷயமான ஸ்தோத்திரம் அவதரிப்பதற்கு காரணமாய் அமைந்ததோ, அதுபோல இங்க பாகவதோத்தமர்களுடைய நிர்பந்தம் அண்ணாருடைய சுவாமியுடைய திவ்ய அனுகிரகம் அடியனுக்கு இந்த பாதுகா சூத்திரத்தை தொடர்ந்து உபன்யாசிக்கக்கூடிய பாக்கியதாதிசயத்தை அளித்தது. அப்படியே பார்த்துட்டே வரச்சே பல பத்ததி வந்துட்டோம். அந்த பல பத்ததி இப்ப சொல்லக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம். இந்த கிரந்தத்தை சுவாமி பல பத்ததியின் மூலமாக பூர்த்தி செய்கிறார் என்பது காண்பிக்கப்படுகிறது. உபாக்கியாதாம் ததாத்வேன வசிஷ்டாத்யைஹ மஹர்ஷிபிஹ உபாய பலயோஹ காஷ்டாம் உபாசே ராமபாதுகாம். உபாக்கியாதாம் ததாத்வேன வசிஷ்டாத்யைஹ மஹர்ஷிபிஹ உபாய பலயோஹ காஷ்டாம் உபாசே ராமபாதுகாம். பரமோபாயம் பாதுகை என்பதாக கீழே பல ஸ்லோகங்களினாலே சுவாமி சாதித்தார். இப்ப பரம உபேயமும் பாதுகை தான். உபாயம்னு அர்த்தம் வழி, உபாயம் ஒரு சாதனம், ஒன்றை நாம் அடைவதற்கு வழி. சுவாமி என்ன பண்ணார், பாதுகை என்பது நமக்கு உபாயம் அப்படின்னார். எம்பெருமானை அடையக்கூடியதான உபாயமாக பாதுகை என்பதாக சொன்னார். தேசிகன் ரகசிய திரேசாரத்துல புருஷார்த்த காஷ்டாதிகாரம் என்பதான ஒரு அதிகாரம் சாதிக்கும். இந்த புருஷார்த்த காஷ்டாதிகாரத்தினுடைய அர்த்த விசேஷம் என்ன அப்படின்னா, எம்பெருமானை அடைவதற்கு நமக்கு புருஷகாரமாக இருப்பவர்கள் யாரு? ஆச்சாரியர்கள், பாகவதோத்தமர்கள். ஆச்சாரியர்கள் வச்சுக்கணும் நம்ம. சரி, எம்பெருமானை அடைகிறோம். அப்ப நமக்கு கூட இருந்து சககாரிகளா இருந்து அந்த பெருமானை நம்மை அடைவிப்பவர்கள் யாரு? நம்முடைய ஆச்சாரியர்கள். சரி, அந்த ஆச்சாரங்களை நாம் அந்த பெருமாள் அடைகிறோம். பெருமாள் அடைந்தோம்னா பெருமாள் அடைந்தோம் தான் சொல்லணும் அப்படின்னார். இல்லைன்னு என்ன, புருஷார்த்த காஷ்டை என்னது? பகவத் சம்பந்தம் பாகவத அளவும் அனுசந்திக்க பிராப்தம். சுவாமியினுடைய ஸ்ரீசுக்தி. பகவத் சம்பந்தம் பாகவத பரியந்தம் அனுசந்திக்க பிராப்தம். பகவானுடைய சம்பந்தத்தை நாம் எது பரியந்தம் யோசிக்கணும்? பாகவதாளுக்கு நாம் தாசபூதனா இருப்பதை நினைக்க வேண்டும். மற்றொரு தெய்வம் உலகென்று இருப்பாருடன் உற்றிலே நுற்றதும் உந்தன் அடியாருக்கு அடிமை. உனக்கு அடிமை என்பது இருப்பதை காட்டிலும் உன்னுடைய அடியார் அவருக்கு அடிமை வரையிலும் நான் அதை அனுசந்திக்க வேண்டும் என்பதை சொல்றாங்க. அப்ப பகவத் சம்பந்தம் பகவத் தாசியத்துவம் எங்க இருக்கு? பாகவத தாசியத்துவ பரியந்தம். அதே மாதிரி பகவானை அடைவதற்கு நமக்கு உபாயம் யாரு? பாதுகாதேவி. அப்ப அந்த பாதுகாதேவியின் மூலமாக நாம எம்பெருமானை அடைந்தோம்னா எதை அடைகிறோம்? பாதுகையை அடைகிறோம். அப்ப உபேயம் இது, பாதுகையை உபேயம். ஆகையால் தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன பண்ணோம்? ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்றோம். ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார்னு அர்த்தம் அவர்களே உபேயமாகவும் விளங்குகிறார்கள் அர்த்தம். இப்ப உபாச்சாதாம் ததாத்வேன வசிஷ்டாத்யைஹ மஹர்ஷிபிஹ உபாய பலயோஹ காஷ்டாம் உபாய பலயோஹ காஷ்டாம் உபாசே ராமபாதுகாம். வசிஷ்டர் முதலான மகர்ஷிகளினாலே பகுமுகமாக கொண்டாடப்பட்டவள் பாதுகாதேவி. அந்த பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திக்கிறான் பரதன். எத்தனையோ பிரார்த்தனைகள் பண்றான், பெருமாள் எதுக்கும் அசைந்து கொடுக்கல. அப்ப வசிஷ்டர் கண்ணை காமிக்கிறார். வசிஷ்டரினாலே பிரச்சோதித்தா, வசிஷ்டரினாலே தூண்டப்பட்டான். ஏதேகி சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாட்சதா. இதான் கீவேர்டு. பாதுகாசகத்திரத்துக்கு கீவேர்டு என்ன அப்படின்னு கேடுவான். ஒரு ஸ்ரீபாஷத்துல ஒரு அதிகரணத்தை பத்தி விசாரம் பண்ணும்போது அந்த அதிகரணத்திற்கு விஷய வாக்கியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். விஷய வாக்கியம்னு அர்த்தம் எந்த ஒரு வாக்கியத்தை கொண்டு இந்த அதிகரணமானது, அதாவது ஸ்ரீபாஷத்துல நம்ம செய்யக்கூடிய விசாரமானது எந்த ஒரு அதிகரணத்தை முன்னிட்டு ஏற்படுகிறது என்பதாக ஒரு விசாரம் வரும். அவருக்கு விஷய வாக்கியம் என்னன்னு கேட்போம். அது கீவேர்டு. எதை வச்சிருந்த சுவாமி இதை டெவலப் பண்ணார், இதுக்கு என்ன சோர்ஸ், எங்கே இருந்து இது கிடைச்சது அப்படின்னு கேட்டா, யோகக்ஷேமம் சகல ஜகதாம் தொய்யதீனம் ச ஜானன்னு வாச்சம் திவ்யாம் திஷத்து வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிர்மே என்று தேசிகம் சாதித்தார்.
சமஸ்த லோகங்களுடைய லோகக்ஷேமம்ன்றது பாதுகையினுடைய அதீனம் என்பதை வால்மீகி காண்பித்தார். வால்மீகி எதை கொண்டு காண்பித்தார்? வசிஷ்டர் காண்பித்த வழியே வால்மீகி காண்பித்தார். வசிஷ்டர் காண்பித்த வழி. பெருமாள பரதன் நிர்பந்தம் பண்ணினான். முடியவே முடியாது, 16 வருஷம் கழிச்சுதான் நான் வருவேன் பெருமாள். அப்படிதான் என்ன பண்றதுன்னு தெரியாமல் பரதன் திகைத்தான். அப்ப வசிஷ்டர் அங்க பெருமாளுடைய திருமாளிகை, சித்திரக்கூடத்துல பெருமாள் குட்டீரத்துல ஆசிரமத்துல இருந்தாலும் அது திருமாளிகை தானே, அந்த திருமாளிகையில் இருக்கக்கூடிய பாதுகையை கண்ணால காமிச்சார். ஏற்கனவே பெருமாள் பரதன் என்று சொன்னார், அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷதே. உடனே பரதன் என்ன பண்ணான்? அந்த பாதுகையை கொண்டு வந்து பெருமாள் திருவடியில சமர்ப்பித்தான். சுவாமின்னு இந்த பாதுகையின் மீது தேவரின் ஏறி எழுந்தருளி தர வேண்டும். எதுக்கு அப்படின்னார். உடனே வசிஷ்டருடைய கொட்டேஷனை இங்க யூஸ் பண்ணினான் பரதன். ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாசியதா. இந்த பாதுகை தான் பாதுகா சப்தத்தினுடைய ஏகவச்சனம் தித்தியா, அதாவது த்விவச்சனம். பிரதமா விபக்தி த்விவச்சனம், பிரதமா விபக்தி த்விவச்சனம். பாதுகா பாதுகே ஏதே ஏதேஹி சர்வலோகஸ்ய, இந்த 2 பாதுகைகள் யோகக்ஷேமம் விதாசியதா, உலகத்தினுடைய நன்மையை செய்ய போகின்றன. அலப்தஸ்ய லாபஹா யோகா லப்தஸ்ய பரிபாலனம் க்ஷேமஹா. கிடைக்காதது கிடைத்தது என்றால் லாபம் இல்லையா? அந்த கிடைத்த லாபத்தை நன்கு உபயோகப்படுத்திக் கொள்வது என்பது க்ஷேமம். இந்த வார்த்தை யார் சொன்னார்? வசிஷ்டர். வசிஷ்ட உபாக்கியாதாம் ததாத்தேன், இப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டது பாருங்க. பக்கத்துல இருந்து வசிஷ்டர் சொல்லலன்னா எப்படி தெரியும்? அதனால்தான் சுவாமி தேசிகன் சொன்னார், சமுனிகி பரமார்த்த தரிசி அப்படின்னு வசிஷ்டரை பத்தி சொல்லும்போது, பாதுகையே ராமனை காற்றும் நீ மிகச் சிறந்தவள், ராமனை காற்றும் எல்லா விதத்திலும் நீ மேலானவள். அப்படி இல்லை என்றால் சமுனிகி பரமார்த்த தரிசி, எல்லாவற்றையும் அறிந்த திரிகாலஜானி, அறிந்திருக்கக்கூடிய திரிகாலஜானி. அப்பேற்பட்ட திரிகாலஜானியான வசிஷ்டர் உன்னை பெரும்படியாக பரதனுக்கு நியமனம் கொடுப்பாரோ? நல்லா யோசிப்பாரு. கேனாசையேன சமுனிகி பரமார்த்த தரிசி துவாமேவ யயாச்சை, உன்னையே பிரார்த்திக்கும்படியாக பரதனுக்கு ஏன் நியமனம் அளித்தார் வசிஷ்டர்? இத்தனைக்கும் வசிஷ்டர் சொல்றதை கேட்கக்கூடாது தீர்மானத்தில் இருந்தவன் பரதன். விலலாப சபா மத்தியே ஜெகரிஷேச்ச புரோஹிதம் என்று ராஜன் என்று பரதனை பார்த்து அழைத்த ஒரே காரணத்தினாலே எவ்வளவு நிந்திக்க முடியுமோ அவ்வளவு நிந்தித்தான் சபை நடுவே வசிஷ்டரை பரதன். அப்படி இருந்தும் இந்த ரகுவம்ச ராஜ்யத்தின் நன்மையை மட்டுமே நினைத்து செயல்படுபவரான வசிஷ்டர் பரதனிடத்துல சொன்னார், ராமன் வரலனா கவலைப்படாத, இதோ பாரு, விஸ்ரப்தயேவ பவதோ பவதி பரதோ யயாச்சே. இப்படி பலமுறை பெருமாளை நிர்பந்தம் பண்ணினவனான பரதனானவன் சரி பரவாயில்ல அப்படின்றதாக சொல்லி விஸ்ரப்தயேவ ஒரு வழியா கன்வின்ஸானா, விஸ்ரப்தயேவ மனசுல எந்த விதமான கவலையும் இல்லாதவனாக, ராமன் வரல என்ற கவலையை விட்டவனாக, பரதா பவதி இங்கயாச்சே உன்னையே பிரார்த்தித்தான். அதற்கெல்லாம் யாரு காரணம்? வசிஷ்டர் தான் காரணம். வசிஷ்டருடைய பிரேரணை தான் காரணம். பாதுகையின் மகிமையை தான் உணர்ந்தவர் வசிஷ்டர்னு தெரியும். ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் என்றால் தன் கையினால பாதுகா பட்டாபிஷேகம் செய்து முடித்தால் தான் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்பதாக வசிஷ்ட முக்கிய விஹிதாபிஷேகம், வசிஷ்டர் முதலான மகர்ஷிகளினாலே நன்கு அபிஷேகம் செய்யப்பட்டதான பாதுகை என்று சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். அதனால உபாக்கியாதாம் ததாத்வேன வசிஷ்டாத்யைஹி மகர்ஷிபிஹி. வசிஷ்டாத்யைஹி எத்தனை பேரு? வசிஷ்டர் பேசினார், அத வால்மீகி நோட் பண்ணார். அதுக்கு மேல விஸ்வாமித்தர் அகல்யா சாப விமோசனத்துல உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு, இவ்வண்ணத்து மைவண்ணத்து அரக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொன்னார். கௌதம முனிவர் என்ன பண்ணார்? கௌதம தர்மதார பரிகிரகணயா அப்படின்னு கேட்க சொன்ன சாதித்தாரோ இல்லையோ? கௌதம தர்மதார, கௌதமருடைய மனைவி, அந்த மனைவிக்கு சாப விமோசனம் எதனால ஏற்பட்டது? யஸ்மாத் குணேன ரஜசா விக்ருதிம் கதாசா ராமஸ்ய பாத ரஜசா பிரகிருதிம் பிரபேதே பாந்துவ பத்மநாபஸ்ய பாதுகா கேளி பம்சவஹா அகல்யா தேக நிர்மாண பர்யாய பரமாணவஹா. இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்துக்கும் அடியன் கீழே அர்த்தம் சொல்லிட்டேன். அதுதான் விஸ்ரப்தஹா. அதனால இதை திருப்பி இப்ப சொல்லல. இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி விசாரம் நிறைய பண்ணியாச்சு. பரமாணு காரணவாதின்னு சொல்லி கௌதமர் கணாதர், கௌதமர் அக்ஷபாதர்னு சொல்றோம். இப்ப ஏற்பட்டதான மகர்ஷிகளுடைய மதம் என்ன?
அந்த மதத்துல வரைச்சே ஜகத்தினுடைய சிருஷ்டிக்கு பரமாணு காரணமாகிறது. அது எப்படி காரணமாகிறது? 24 விசாரங்கள்ல நம்ம பண்ணினோம், கேள்வி நம்ம சொல்லியாயிட்டு. அதனால இவ்வளவு பேர் யார் பண்ணிருக்கா? வசிஷ்டர் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார், வால்மீகி ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார், விஸ்வாமித்திர ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார், கௌதமர் முதலான மகரிஷிகள் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார். ஆகையாலே இப்படி எல்லா விதத்திலும் எல்லா மகரிஷிகளினாலேயும் போற்றப்பட்டிருக்கக்கூடியதான உபாய பலன், உபாயன் என்பதாகவும் பலன் என்பதாகவும் இரண்டு விதமாகவும் விளங்கும். அதாவது அதனுடையதான பராகாஷ்டான பவுண்டரி, எல்லை, அந்த எல்லையாக விளங்கக்கூடிய பாதுகையை நான் போற்றுகிறேன், உபாசிக்கிறேன் என்று பாதுகா உபாசனமே தனக்கு சர்வவிதத்திலும் சிரேஷ்டத்தமம் வருகிறது. உபாச்சாதாம் ததாத்வேன வசிஷ்டாத்யைஹி மஹர்ஷிபிஹி உபாய பலயோஹ காஷ்டாம் உபாசே ராமபாதுகாம் நிவிஷேய நிரந்தரம் பிரதீதஸ்திரிதசானாம் விபவம் கிருணாய மத்வா சவிதே தவ தேவி ரங்கபர்த்துஹ பதலீலா கமலம் சமுத்வஹந்த்யாஹ நிவிஷேய நிரந்தரம் பிரதீதஸ்திரிதசானாம் விபவம் கிருணாய மத்வா திரணீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதயா. எங்களுக்கெல்லாம் என்ன தேவை? ஒன்னும் தேவையே இல்லை. அந்த இன்பவரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன்றதாக சொல்லி ந ஜாது பீதாமிருத மூர்ச்சிதானாம் நாகௌகசாம் நந்தன வாட்டிகாசு ரங்கேஸ்வரத்வத்புரம் ஆசிரிதானாம் ரத்யாசுனாமன்யதமோ பவேயம் பராசரப்பட்டர். எங்கேயோ போய் ரங்கநாதனை பிரிஞ்சு ரங்கநாதனுடைய சம்பந்தமே இல்லாமல் எதுவுமே தெரியாமல் நந்தன வாட்டிகாசு சொர்க்காதி லோகங்கள், அந்த லோகங்கள்ல இருக்கக்கூடிய நந்தனம் முதலான உயர்ந்த உத்தியானவனங்கள், அந்த உத்தியானவனங்கள்ல போய் மதுவான மத்தனாக இருந்துட்டு அங்க இருக்கிற ரம்ப ஊர்வசி மேனகா திலோத்தம இவாளோட நான் ஆடிந்தன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்கேயாவது ஸ்ரீரங்கத்துல தெருநாயா பிறந்தா போருங்க சுவாமி. சொர்க்காதி லோகங்கள்ல அப்பேற்பட்ட போகங்கள் அனுபவிக்கிறது ஒரு பக்கம். சரி, அந்த போகங்கள்ல உனக்கு ருச்சி இல்லை, வாண்டாம் நீ சொல்றே, நியாயமான விஷயம், வாண்டாம். ஆனா நீ எதுக்கு அங்க போய் ஸ்ரீரங்கத்துல போய் தெருநாயா பிறக்கணும்னு ஆசைப்படுது? தெருநாயா பிறந்தா உனக்கு என்ன லாபம்? உனக்கு ரங்கநாதனை தெரியுமா? பாதுகாசாஸ்திரம் தெரியுமா? உனக்கு பெரிய பெருமாளுடையதான பெருமையை பத்தி தெரியுமா? உனக்கு அப்படி எதுவுமே தெரியாத பொழுது எதுக்காக நீர் அங்க வந்திருக்கீர்? அங்க போய் பிறந்து என்ன பண்ண போறீர் அப்படின்றதால ஒரு கேள்வி வருது. அங்க போய் பண்ணி என்ன பண்ண போறீர் என்பதான ஒரு கேள்வியானது ஏற்படுகிறது. இப்ப ஏன்பா நீ எதுக்காக இங்க பிறக்கணும்னு ஆசைப்படுற? நீ எதுக்காக இங்க பிறக்கணும்னு ஆசைப்படுற? நீ பிறக்கிறதால என்ன பிரயோஜனம்? அதுவும் ரங்கநாதன் சன்னிதானத்துல அந்த ஊர்ல ஒரு தெருநாயா நீ பிறக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இங்க பாருப்பா, ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அங்க போய் இருந்தாலும் மூர்ச்சித்தனாக, மதுபான மூர்ச்சித்தனாக, பெண்டினால் சுகங்கள் வைப்பான் என்பதாக அந்த பெண்களிடத்துல ஆசையோட கூடியவனாத்தான் நான் இருப்பேன். அப்பயும் எனக்கு ரங்கநாதன் தெரியாதுதான். அப்பயும் எனக்கு ரங்கநாதனுடைய தானே திவ்ய கட்டாட்சம் அடையறதுக்கு வழி இல்லை. நாம் பண்ணினதான சுகிருத்தம்னு நினைச்சிருந்து என்னை கொண்டு போய் நீ சொர்க்கத்துல போட்டியானா அந்த சுகிருத்தம் எனக்கு துஷ்கிருத்தம் ஆயிடுச்சு. என்ன துஷ்கிருத்தம்? பாபம். புண்ணியமும் பாபமானதோ இல்லையோ, அதாவது பெருமாளுடைய சம்பந்தம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை என்பதாக அது எனக்கு துஷ்கிருத்தம் ஆயிடுறது. அப்பேற்பட்டதான துஷ்கிருத்தத்தை விடுத்து, நல்லா கவனிக்கணும், அந்த துஷ்கிருத்தத்தை விடுத்து நான் பெருமாளை அனுபவிக்கணும்னு சொன்னா இந்த சுகிருத்தமாகிற துஷ்கிருத்தம் என்னை தடுத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒண்ணு பண்ணலாமே, பேசாம இத பாபமாவே கன்சிடர் பண்ணி என்ன நாயா பிறக்க வச்சிருக்கோம். இத புண்ணியமா கன்சிடர் பண்ணி என்னை கொண்டு போய் சொர்க்கத்துல உட்கார வைக்கிறத காட்டும் பாபமா கன்சிடர் பண்ணி என்ன நாயா பிறக்க வச்சிருக்கோம். சரி, என்ன லாபம்னு? நாயா பிறந்தா நான் ஸ்ரீரங்கத்துல நாயா பிறப்பேன். சரிதான் பா, அதுல என்ன லாபம்னு அவர் சொன்னார். எனக்கு ஜென்மா நாய் ஜென்மா, எனக்கு பெருமாளை பத்தி ஒண்ணும் தெரியாது, நீ சொல்ற மாதிரி பாதுகாசத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனால் என்ன விசேஷம்னு சொன்னா, ஏதோ ஒரு வியாஜத்துல பெருமாள் ஆயிடுச்சு. இப்பதான் பங்குனி உத்திரம், உடனே சித்திர பிரம்மோத்சவம், புரியுதா? அதுக்கப்புறம் வசந்தோத்சவம், கோடோத்சவம், ஏதோ ஒரு உற்சவம் வரிசையா நடக்க போகுது. மாத்தி மாத்தி பெருமாளுக்கு உற்சவங்கள். வருஷத்துல 365 நாளும் பெரிய பெருமாளுக்கு உற்சவங்கள் தான்.
அந்த வியாஜத்தினால பெருமாள் வீதிக்கு எழுந்துருவான். பாதுகாதேவி அவனை வீதியில எழுந்துருள பண்ணுவான். நானோ தெருநாய். எனக்கு பெருமாள் வராரு தெரியுமா, பாராயணக்காரா வரான்னு தெரியுமா? நான் இங்கேயும் அங்கேயே குறுக்கி நடுக்கி ஓடுவேன். நாய் ஓடிட்டுனா என்ன பண்ணுவா, அஜ்ஜோ பெருமாள் ஏழ்ற வழியில நாய் ஓடுறது அப்படின்னு அப்படின்னு 4 பேர் அதை தள்ளுவான். ஒரே கோலாகலமா இருக்கும், ஒரே கரகலா இருக்கும். அந்த நாய் குறுக்கி நடுக்கி ஓடும். உடனே 4 பேர் அதை பின்னாடி ஓடுவா, திருத்துவா, விரட்டுவா, அதை ஓரம் கட்டுவா. அப்ப என்ன கோலாகலம், என்ன சப்தம், என்ன சத்தம் கேட்கறது அப்படின்னு ரங்கநாதன் அந்த சப்தம் வந்த திசையில பார்த்தேன்னா நான் அங்கேயும் இங்கேயும் ஓடுவேன். நாயா பிறந்ததுனால அவனுடைய கடாட்சம் எனக்கு அங்க கிடைக்கணும். இப்ப நான் சொர்க்கத்துல இருந்து நல்ல மதுபானம் பண்ணிட்டு இந்த ரம்ப மேலகையோடு நான் ரமித்திருந்தேனால் அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நல்லா ஆராய்ந்து பார், யோசிச்சு பார். எது இங்க நஜாது பீதா அமிர்தமூர்ச்சிதானாம் நாகௌகசாம் நந்தனவாட்டிகாசு ரங்கேஸ்வரத்வத்புரமாஸ்ரிதானாம் பிரத்யாசுராமன்யதமோ பவேயம். அப்ப நான் ஒரு பெருநாயாக பிறந்திருந்தேனே ஆனால் அதுவே எனக்கு பேரின்ப வாழ்வு. அவ்வளவு பெரிய விசேஷம். அப்ப உயர்ந்த பலன் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளாகிற உயர்ந்த தாமரையை ஏந்தி இருப்பவள் பாதுகாதேவி. அப்பேற்பட்ட பாதுகாதேவிக்கு அருகிலேயே பாதுகா சேவகன், பாதுகா சேவகன் என்று பிரசித்தி பெற்றவனாக அவர் கையில ஒரு சாமரம் வச்சிருக்கார், கையில ஒரு விசிறி வச்சிருக்கார். யார்பா இந்த சுவாமி அப்படின்னு கேட்கிறார். யார்பா இவர் அப்படின்னா, இவரா ரங்கநாத திவ்யமணி பாதுகா சேவகர் அப்படின்னு. அந்த பாதுகா சேவகனாக இருப்பதென்றோ எனக்கு பெருமை. திரணீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதையான பிரம்மாதி லோகங்கள் கிடைத்தாலும் நனாகபிருஷ்டம் நஜபாரமேஷ்டம் நயோக சித்தீர புனர்பவம் வா. யாரு? விருத்ராசுரனுடைய ஸ்தோத்திரம். விருத்ராசுரன் பெருமான ஸ்தோத்திரம் பண்றான். நனாகபிருஷ்டம் நஜபாரமேஷ்டம். என்ன சொர்க்கத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு ஆசைப்படுறியா பெருமாளே? எனக்கு வேண்டாம். நஜபாரமேஷ்டம். இல்ல உன்ன பிரம்மாவாக்குறேன்னு சொல்றியா? வேண்டாம், எனக்கு பிரம்மாவா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நாகபிருஷ்டம் நச்சபாரவேஷ்டம் நயோக சித்தி அபுனர்பவம் வா. யோகத்தினால மகிமை அப்படின்னா குங்குமம் பட்டு வரும், அப்படின்னா தங்க மோதிரம் வரும், அப்படின்னா ஒரு டாலர் வரும், அந்த மாதிரிலாம். ஆனா உன்னை எல்லாரும் என்ன பண்ணுவா, ஆஹா ஆஹா நீதான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி உன்னை கொண்டாடுவா. அந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் தம்மையா ஒரு உலகத்துல மயக்கிற மாதிரி யோக சித்தி வேணுமா அவனுக்கு? வேண்டாம். அப்புனர்பவம் வா. இல்ல மறுபடியும் பிறவாமை உனக்கு தரட்டானர், அதை கூட வேண்டார். வைகுண்டவாசேபி நமே பிலாஷா. என்ன வேற என்ன? சேவாபேக்ஷா தவச்சரணயோ ஸ்ரேயசே கஸ்ய நஸ்யாத். சேவாபேக்ஷா, உன்னுடைய திருவடியில உன்னுடையதான திருவடி கைங்கரியத்தை பண்ணுவதனாலே அந்த ஒரு கைங்கரியத்தை செய்ய வேண்டும் ருச்சி ஒருத்தருக்கு வந்துட்டாலேயே சேவாபேக்ஷா தவ சரணயோ. தேசிகன் ஸ்ரீதுதில பிராட்டியினுடைய விஷயமா சாதித்தார். தவ சரணயோ சேவாபேக்ஷா, உன்னுடையதான திருவடித்தாமரைகளில் கைங்கரியம் பண்ண வேண்டும் ஒரு ஆசை இருந்ததுனாலே போதுமே, அதுவே பெரிய விஷயமாச்சு. அதுவே அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆனா நான் அதை விரும்பி பண்ணல. வேற என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நிவிஷேய நிரந்தரம் பிரதீதா திரிதசானாம் விபவம் திருநாய மத்வா வியாமோகதஸ்ததிதராணி திருநாய மேனே திருநாய மத்வா மத்வா திருநாய பரதோ மணிபாதுகே த்வாம் ராமேண விஹர ராமே ராமே மணிபாதுகே தாம் ராமேண விரஹிதாம் ரகுராஜதானீம் மத்வா திருநாய பரதோ. தாயே மகாலட்சுமியே, ஜெகத்ரணியே, சர்வலோகேஸ்வரியே, மணிபாதுகையே, ராமேண தாம் விரஹிதாம் ரகுராஜதானீம், ராமன் இல்லாததான அயோத்தி நகரத்தை திருநாய மத்வா புல்ல போல உதறிட்டான். புல்ல போல உதறிட்டான். ராமன் இல்ல, ராமன் இல்லாத அந்த அயோத்தி எனக்கு தேவையில்லை, ராமன் இல்லாத அந்த அயோத்தியில் நான் இருக்க மாட்டேன் என்பதாக திருநாய மத்வா. அதுதான் பெருமாள் சொன்னார். யாருகிட்ட? கைகேயி இடத்துல சொன்னார். கைகேயி ராமனை காட்டுக்கு போ உங்க அப்பா சொன்னார் அப்படின்னா,
ராமன் சிரிச்சான். என்ன ராமா சிரிக்கிறேன்னா கைகை, இது அப்பா சொல்லுவாரா மாட்டாளா எனக்கு தெரியாதான்னு. என்ன போய் காட்டுக்கு போன எங்க அப்பா சொல்லுவாரா மாட்டாரா தெரியும் எனக்கு. அப்படின்னா என்ன, நீ இப்ப காட்டுக்கு போக மாட்டேன்னு அர்த்தமாங்க. ஐயோ தப்பா நினைச்சுட்டேலுமா, இதுக்கு என்னத்துக்கு இன்னைக்கு அப்பா பேர்ல பழி போடுறேன். ராமா நீ காட்டுக்கு போன்னு நீ சொன்னாலே நான் போவேன். ராமா நீ காட்டுக்கு போ என்று நீ சொன்னாலேயே நான் போறதுக்கு தயாரா இருக்கேன். மன்னவன் பணி என்றாகிலும் நும்பெனும் அறிப்பனோ யான், எல் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. மன்னவன் பணி என்றாகிலும், ராமனுடைய பணி இல்லை. ராமன் சொல்ல மாட்டான், தசரதன் சொல்ல மாட்டான். இந்த வாக்கியத்தை தசரதன் சொல்ல மாட்டான். அதுக்காக நீங்க பயப்படாதீங்க. மன்னவன் பணி அன்று, தசரதன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியவன் அல்ல. அன்று தெரியும். நும்பணி மறுப்பனோ யான் சோபாத். அதனால நீங்க பயப்படாதீங்கோ. நீங்க சொன்னா கூட நான் கேட்பேன். என்ன இப்ப பரதனுக்கு ராஜ்யம் கிடைச்சானே, எனக்கு ராஜ்யம் கிடைச்சானே. என் பின் அவன் பெற்ற செல்வம், என் பின் அவன் பெற்ற செல்வம். பரதனுக்கு செல்வம் கிடைச்சிருக்கிறார். அடியனே என் பெற்றதன்றோ, நான் பெற்றதைத்தான் அவன் பெற்றிருக்கிறான். புரியலையே, எப்படி ராஜ்யம் உண்டுன்னு சொல்லி நான் காட்டுக்கு போறனோ பராரியா, பரதனும் அப்படித்தான் வரப்போறோம். மத்வா திருநாய பரதோ மணிபாதுகே ராமேண தாம் விரகிதாம் ரகுராஜதானி. எப்படின்னா இதெல்லாம் உதறிட்டு போறணும். ராஜ்யம் வா வனவாசோ வா வனவாசோ மகோதயா. உனக்கு ராஜ்யமா வனவாசமான இலைக்கு வனவாசம் அப்படின்னு சொன்னவன் நான், அப்படி சொல்லக்கூடியவன் நான். எப்படி நான் பெற்றிருக்கிறேனோ, நீ என்ன நினைச்சதுக்க இந்த ராஜ்யத்தை பரதன் ஏத்துப்பான்னு. எனக்கு இப்ப என்ன கிடைச்சதோ அதுதான் பரதனுக்கு கிடைக்கும் பொழுது தெரியுமா உனக்கு. என் பின் அவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. இப்பொழுது எனக்கு கிடைச்சிருக்கிறதா அவனுக்கு கிடைக்கிறது. இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுதான் அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பெருமாள் சொல்ற. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் வாண்டவே வாண்டான் என்பதாக சொல்லி, திருதசானாம் விபவம் திருநாயமத்வா சவிதே தவ தேவி ரங்கபர்த்தோ. எங்க இருக்கணும், உன் பக்கத்திலேயே இருக்கணும். முற்றேன் உகந்து பணி செய்து பெற்றேன் என்பதாக உனக்கே உன்னுடைய இருந்து உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன் அப்படின்னு. உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு கைங்கரியம் பண்றதை காட்ட உலகத்துல எனக்கு வேற என்ன பாக்கியம் இருக்கு, வேற என்ன புருஷார்த்தம் இருக்கு. சவிதே தவதே விரங்கபர்த்து பதலீலா கமலம் சமுத்வஹந்த்யாஹ பதலீலா கமலம் சமுத்வஹந்த்யாஹ. எம்பெருமானுடைய திருவடியே தாமரை, அந்த திருவடி தாமரையை ஏந்தும் நீயே லக்ஷ்மி. அப்படி இருக்கக்கூடிய லக்ஷ்மியான உன் பதகமலத்துல இருந்து கொண்டு கைங்கரியம் செய்வதை காட்டிலும் எனக்கு தேவைஸ்வரியம் என்பது கிடையாது. ஸ்ரேயஸ்காமா கமல நிலையே சித்திரமாம் நாயவாச்சாம் சூடாபீடம் தவ பதயுகம் சேதசா தாரயந்தஹ தவ பதயுகம் சேதசா தாரயந்தஹ என்று அதை தரிப்பது, அதை அனுபவிப்பது, அதன் மகிமையை உணர்வது என்பதாக. கிமஹம் மணிபாதுகே த்வயாமே சுலபே ரங்கநிதௌ ஸ்ரீயாசனாசே கரணாணி புனః கதர்த்தயேயம் கிருபணத்வார துராதிகாதி துக்கைஹி. நம்மளுடைய நான் பாதுகா சேவகனாயிருப்பதை காட்ட எனக்கு உலகத்துல வேற எதுவும் தேவையே இல்லை. அதை போகையா நீங்களும் உங்க பணமும் உங்க செல்வமும் வச்சிருந்து என்ன பண்ண போகும். கீழே என்ன பண்றார், துராசிகாயி ரச்சிதோய மஞ்சளிகி. இந்த சரீரம் சென்ற பிறகுத்தான் நான் போய் அந்த பெருமாள் திருவடியில இருக்கக்கூடிய பாதுகாரேவிக்கு பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ணி பாதுகா சேவகன் பேர பெறணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்நாளிலும் அடியேன் அம்மா வேண்டுவது இதே. ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய புதையல் இருக்க வைத்தமா நிதியாம் மருசூதனையே அலற்றின்னு, அந்த புதையல் எனக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கிறது. அப்படி அந்த புதையல் சுலபமா கிடைச்சிருக்க பொழுது அதை அனுபவிக்காமல் இல்லையா, லோபிகள் வீட்டு வாசல்ல போய் அவன் எப்ப தானம் பண்ணுவான், தர்மம் பண்ணுவான், அவன் மூஞ்ச பார்த்து எப்ப சிரிக்கலாம், அவன் சிரிக்கிறதுனால அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு நமக்கு ஒரு 10 ரூபாய் அதிகமா உட்கார்ந்து இருக்கலாம் அப்படின்றதாக என்னுடைய இந்த அவயவங்களை அவன் வீட்டு வாசல்ல போய் நிறுத்துவதாகிறதான துராச்சாரத்தை செய்து நான் வீணடிப்பேனும். ஏன்னா
அனாயாசமா பாதுகாரவி அழகா நமக்கு கொடுத்துட்டான். செல்வத்தை கொடுத்துருக்கா. அந்த செல்வத்தை எவ்வளவுனா அனுபவிக்கலாம். அதுக்கு ஒரு அழகா ஒரு கதை சொன்னார். பெருமாள் நமக்கு கர்மாதீனமா பலப்பிரதானம் பண்றான், நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் சாமான்யமா நம்ம யோசிச்சோம்னு சொன்னா பெருமாள் நமக்கு பண்ணிருக்கிறது பெரிய அனுகிரகம். நிறைய பேருக்கு இந்த அனுகிரகத்தை எப்படி உபயோகப்படுத்திக்கணும் கூட தெரியல. ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி ஒருத்தர் இருந்தான். ரொம்ப கஷ்டப்படக்கூடியவன் வாழ்க்கையில. என்னவோ அவனுக்கு ஏற்பட்டதான சொல்ப வருமானத்தை கொண்டு அவனுடைய உஜ்ஜீவனத்தை நடத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் பெருமாளும் பிராட்டியும் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் வான்வெளியா போயிட்டு இருக்கா. அப்ப பிராட்டி பார்க்கிறா, இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளியை பார்த்தோன்னே அவள் மனசு இறங்குது. பிராட்டியோலியோ கருணாரூபிணியோலியோ பெருமாள்கிட்ட சொன்னா, அவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பெருமாள், இங்க பாரு, உன்னுடைய ஆசை நியாயமானது, ஆனால் அதை அனுபவிக்கும் யோக்கியதை அவனுக்கு கிடையாது. அது என்ன இப்படி சொல்றீங்க நீங்க? என் கடாட்சம் ஒருவனுக்கு கிடைத்துமா அவனுக்கு அனுபவிக்கிற யோக்கியதை இல்லைன்னு கேட்டாவோ? உன் கடாட்சம் ராவணனுக்கு கூட தான் கிடைச்சது, உன் கடாட்சம் சிசுபாலனுக்கு கூட தான் கிடைச்சது. அவளுக்கெல்லாம் அனுபவிக்கிற யோக்கியதை இருக்குதா? நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா நீ சொன்னியோ. பிரதீக உபாசனைன்னு பேர் இருக்கு, ஸ்ரீபாஷத்துல சொல்லுவா. ந பிரதீகே நகி சஹா என்பதாக, மனோபிரம்மேத்யுபாசீத என்பதாக பிரதீக உபாசனையினுடைய பராகாஷ்டைய சீதாதேவி அங்க ராவணனுக்கு உபதேசம் பண்றா. கொஞ்சம் இந்த ஸ்ரீபாஷ்யத்துல இந்த பிரதீகம்னா என்னன்றது நல்லா புரிஞ்சுண்டு அதனுடைய அர்த்த விசேஷங்களை நிரூடியா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. சீதாதேவி ராவணனுக்கு உபதேசம் பண்ணச்சே, நிவர்த்தய மனோமத்தா, என் மீது வைத்த மனதை மாற்று என்பதாக சொல்லி, ஸ்வஜனே கிரியதாம் மனஹா, உன்னை சேர்ந்தவர்களிடத்தில் நீ மனது வை என்று சீதாதேவி சொல்லும் பொழுது, பெரியோர்கள், மகான்கள், விஷயமறிந்த பெரியோர்கள், சாஸ்திரஜர்கள் இந்த இடத்துல பிரதீக உபாசனை விஷயமாகவே நிர்வகித்து போடுவது உண்டு. அது ரொம்ப ரசமான விஷயம், ரொம்ப அழகான சாஸ்திரார்த்தம். இதையும் அதையும் ஒரு லிங்க் பண்ணி பார்க்கறதே ஒரு அபூர்வமான அர்த்த விசேஷத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். அது ஒரு ஆனந்தத்தை உண்டாக்கும். பயப்படாதீங்க, இப்ப அவ்வளவு தூரம் டெக்னிக்கலாலாம் நான் உங்களை ரொம்ப சமப்படுத்த மாட்டேன். அந்த பிரதீக உபாசனையை இப்ப சொன்னாலும் ரொம்ப விஸ்தாரமா போயிடும். ஆகையால சீதை அவனுக்கு எவ்வளவு சொன்னாலே ராவணனுடைய மனசு மாறித்தார். சிசுபாலன் கோமாயவன் மிருகபதேகே பலி மம்புஜாட்சன்னு நல்ல பராக்கிரமத்தினாலே சிம்மம் சம்பாதிக்க வேண்டியதான மாமிசத்தை ஒரு நாய் வந்து தூக்கி போற மாதிரி வந்து நின்றானே. அம்மா நான் சொல்றதை கேள்வி, இவனுக்கெல்லாம் அனுபவ யோகியதை கிடையாதுன்னு பெருமாள் சொன்னார். அப்படிலாம் இல்லையா, நான் டிசைட் பண்ணிட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ண போறேன். பெருமாள் சொன்னார், என்ன பண்றது, எக்ஸப்ட் காரடியா நோன்பு மற்ற நாள்லாம் நீ நான் சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டேன். அன்னைக்கும் கேட்க மாட்டேன், பட் ஏதோ ஒரு 10 நிமிஷம் என் இடத்துல உனக்கு பிரீத்தி வரும். இன்னைக்கு நான் சொல்றது நீ கேட்க போறதில்ல, சரி என்ன அனுகிரகம் பண்ண போறேன். அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு 1000 பொற்காசுகளை நான் அளிக்க போகிறேன் அப்படின்னு மகாலட்சுமி தாயார் சொன்னார். பெருமாள் சொன்னார், சரி 1000 பொற்காசுகள் அளிப்பாய் அல்லவா, ரொம்ப சந்தோஷம். எனக்கோசம் ஒரே ஒரு காரியம் பண்ணு. என்ன? ஒண்ணுமில்ல, ஒரே ஒரு பொற்காசு குறைத்து அவனுக்கு போடு. 999 999 அப்படின்றத சொல்லி போடு. 1000 போடுறதில்ல, 999 போடு அப்படின்னா மகாலட்சுமி பார்த்தா, சரி போ, அட்லீஸ்ட் நம்ம ஆதிகாரி கொடுக்குறோம் கெஞ்சற, அவருக்காக நாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மூட்டையில 999 பொற்காசு வெல்வெட்டு பையில் எடுத்து தொப்புன்னு அவன் எதிர போட்டான். திடீர்னு ஆகாசத்திலிருந்து துபேல்னு பணம் மூட்டு விழுந்து பாக்குறான். பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரே பல 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 பலன்னு தங்க காசு. அடேங்கப்பா, எவ்வளவு சந்தோஷம் உனக்கு, எவ்வளவு சந்தோஷம், ஆனந்தம் ஆனந்தம்னு அவ்வளவு ஆனந்தத்தோட இருக்கான் அவன். அந்த ஆனந்தத்தை ரசிக்கிறான் அவன். இவனுக்கு சந்தோஷம். மகாலட்சுமி, சரி நம்ம ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணிட்டோம். பெருமாள் சொன்னார், சொல்லியோ வா போகலாம்னா ஆகான்ட்டார். அங்கேயிருந்து கிளம்பினா போயிட்டா. ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த ரூட்ல பெருமானம் பிராட்டியும் வரா. பிராட்டிக்கு ஒரே சந்தோஷம், சந்தேகம் வேற. என்ன, நாம அனுகிரகம் பண்ணினோம், அவன் இப்ப பெரிய மாட மாளிகையை கூடு கோபுரம்னு பெரிய பெரிய பங்களாலாம் கட்டி வச்சிருப்பான். அதனால அவன் பெரிய தொழிலதிபராக இருப்பான். இப்ப இந்த மாதிரிலாம்
இல்லீங்களா பணம் வந்ததுன்னா உடனே தொழிலதிபர் அப்படின்னு ஆயிடுறாள் சில பேர்லாம் சினிமாலாம் காமிக்கிறாங்க. அந்த மாதிரி தொழிலதிபர் ஆயிருப்பான் அப்படின்னு அவர் நினைச்சதே வந்தா அதே இடத்துல அதே கந்த துணியோட அதே கீஷ பையோட உக்காந்தீவன் செருப்பு தைச்சிருக்கான். உக்காந்தீவன் செருப்பு தைச்சிருக்கான். என்னடா இது பெருமாள் மூஞ்ச பார்த்த. பெருமாள் சொன்னார், நான் தான் சொன்னல நீ என்னைக்கு என்ன விட்டுட்டு இருக்க இல்லையே, நான் வந்து அவனுக்கு 1000 தங்க காசு கொடுத்துறேன் போய் கேள அப்படின்ட்டு. இவள் என்ன பண்ணா, ஒரு சாமானிய ரூபத்துல போய் நின்றா. என்னம்மா செருப்பு தைக்கிறமா, என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்டான். அது இருக்கட்டும்பா, எனக்கு ஜோசியம் தெரியும், உன் முகத்தை பார்த்தா நீ பெரிய பணக்காரன்னு தெரியுது, உனக்கு தெய்வ அனுகிரகத்தினால பணமூட்டை கிடைச்சிருக்கணுமே, அந்த பணமூட்டை கிடைச்சா அதை வச்சுட்டு நீ பெரிய வசதியோட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமே, ஏன் மறுபடியும் நீ செருப்பு தைச்சிருக்க அப்படின்னு இவ கேட்கிறான் மகாலட்சுமி. அதற்கு அந்த செருப்பு தைக்கிறவன் சொன்னா, அம்மா நீங்க சொல்றது கரெக்டு தான், நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒரு பணமூட்டை கிடைச்சது, ஆனா இந்த பாழா போன தெய்வம் என்ன பண்ணிட்டு 1000 பொற்காசுகளாக கொடுக்காம 999 பொற்காசுகளை மட்டும்தான் எனக்கு கொடுத்தது. இன்னும் ஒரு பொற்காசு வந்ததுன்னா ரவுண்ட் அப்பா 1000 கிடைச்சிருக்கும். அதனால அந்த ஒன்ன சம்பாதிப்பதற்காக நான் இப்ப முன்ன காட்டுல இன்னும் கடுமையா உழைச்சி பயத்தை கட்டி வாயை கட்டி முன்னாடியாவது 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு டீ சாப்பிடுவேன். இப்ப அந்த டீ சாப்பிடுற பைசாவை கூட சேர்த்து வச்சு எப்படியாவது அந்த ஒரு தங்கக்காசு ரூபாயை சேர்த்து அந்த ஒரு தங்க காசை கொண்டு வந்து இந்த பையில இருக்கிற மூட்டையோட தங்க காசோட சேர்த்து 1000 தங்க காசுகளுக்கு நான் அதிபன் என்று என்ன நான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன்னு சொன்னோம். இதுதான் நம்முடைய நிலைமை. எம்பெருமான் நமக்கு இப்ப இருக்கக்கூடியதான கர்மாக்களுக்கு தக்கபடி பல அனுகிரகத்தை பண்றான். சுவாமி தேசிகன் உபகார சங்கிரகம் சாதித்த பெருமாள் நமக்கு பண்ணிருக்கக்கூடிய பூட்ஸ் உபகாரங்கள், அவன் நமக்கு பண்ணக்கூடியதான சப்போர்ட், அந்த உபகாரங்கள் தான் நினைச்சுக்கோன்ற. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, அவன் பண்ணின உபகாரங்கள் நினைப்பதை காட்டிலும் இன்னும் எனக்கு இது தேவை அது தேவை இப்படி வேணும் அப்படி வேணும்ன்றதாக யோசிச்சுண்டு அந்த ஒரு காயின் குறையிறது அந்த ஒரு காயினை மேட்சப் பண்றதுக்கோசரம் சம்பாதிக்கிறான் பாருங்க. அதே மாதிரி நமக்கு பெருமாள் பண்ணிருக்கக்கூடிய உபகாரங்களை நினைச்சு நினைச்சு அனுபவித்து சந்தோஷப்பட்டு இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஆனந்தமாக்கி கொண்டு அந்த பகவத் அனுபவத்தையும் பாகவத அனுபவத்தையும் பெறுவதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல ஓவரா கான்சென்ட்ரேட் பண்ணி நித்ரையா கலகேனச்ச தூங்கி வழிஞ்சிட்டோம், இல்ல கலகங்கள் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிட்டோம், இல்ல உபன்யாசத்தும் போது ஓபன் பண்ணி வச்சுட்டு வீட்டுல இருக்கிற வம்பளப்புகளை பேசிட்டோம், நம்ம காலத்தை கழிச்சுட்டு இருக்கவே தவிர்த்து ஒரு பொழுதும் நாம இதை பிரயோஜனமா யூஸ் பண்ணிக்கல. அதனால சுவாமி சொன்னார், நான் ஏன் என்னுடைய இந்திரியங்களை வேஸ்ட் பண்ண போறேன், எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை நான் ஏன் வேஸ்ட் பண்ண போறேன். கிளியே சொன்னார், தௌவாரிகத்திரசன பிரபலாந்தராயை தூயே பதாவனி துராஜ்ய வில பிரவேசை தத்ரங்கதாம நிரபாயுதனை தனோத்தமராயாம் தொயேவ விஸ்ரமய மங்ஷு மனோரசம் மே. கிளியே சுவாமி என்ன பண்ணார் அப்படி கேட்டா, நிர்வேத பத்தத்திலே சாதித்தார். நிர்வேத பத்தத்தில 9வது ஸ்லோகத்திலேயே இந்த விஷயத்தை சாதித்தார். பணம் இல்லாமல் வாழ்க்கை நடக்காது, பணம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படி நினைச்சுன்னு ஒருத்தன் வீட்டு வாசல்ல போய் நிக்கணும். இப்ப நாம ஒருத்தன் வீட்டு வாசல்ல தானம் வாங்கறது நிக்கல, ஆனா வேலை செய்யறது இருக்கிறமே. ராத்திரி இல்ல பகல் இல்ல, சார் கால்ல இருக்கேன் சார், சார் கால்ல இருக்கேன் சார், சார் கால்ல இருக்கேன் சார் அப்படின்னு என்ன பண்றோம், கால் கடுக்க ஒருத்தன் வீட்டு வாசல்ல போய் நிக்கிற மாதிரி கால் கடுக்க நாம அவங்கிட்ட ராத்திரி பகல் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாயங்காலம் அஸ்தமனம் சந்தியாகாலம் சந்தி இல்லாத காலம் அப்படின்ற வியவஸ்தையே இல்லாமல் கால் கடுக்க இந்த கால் பேசி நம்ம வாழ்க்கையை வீணடிச்சுட்டு இருக்குமே. எதுக்காக? பணத்துக்காகத்தானே. அது வீடாது பாம்பு புத்துன்னு தேசிகன் கீழே எங்க நிர்வேத பദ്ധதியில அது பாம்பு புத்து. அந்த பணக்காரர்கள் யாரு? பெரிய பெரிய பாம்புகள், பெரிய பெரிய சர்ப்பன்கள். ரெட்டனாக்க படைச்சவாவா, வான்வா வரேன்வா, வேலைக்கு உன்னை சேர்த்துக்கச்சே ஒரு சம்பளம் பேசுவா, வேலைக்கு சேர்த்துன பேரு சம்பளத்தை பிடிக்கிறேன்வா. தௌவாரிக விரதன பிரபலாந்தராயை தூயே பதாவனி துராட்ய விலப்பிரவேசை சொன்னாரோ இல்லையோ. இப்ப அதே அர்த்த விசேஷங்களை மறுபடியும் இங்க என்ன பண்றாரு, எங்க பல பദ്ധதியில காண்பிக்கிற. ஐயோ தாயே பாதுகாதேவியே, உனக்கு இப்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா,
அந்த கைங்கரியத்தை விட்டுட்டு நான் இன்னொருத்தன் வீட்டு வாசல்ல போய் நின்று உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியதான இந்த இந்திரியங்களை தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுத்தி அவ வீட்டு வாசல்ல உட்கார்ந்து அதை சிரமப்படுத்தணும். கிமஹம் மணிபாதுகே த்வயாமே சுலபே ரங்கநிதோ ஸ்ரீயாசநாதே சுலபே ரங்கநிதோ ஸ்ரீயாசநாதே கரணானி புனக்கதர்த்தயேயம். கரணான இந்திரியங்கள், புலன்கள். புனக்கதர்த்தயேயம் கிருபணத்வார துராசிகாதி துக்கைஹி. கிருபணத்வார துராசிகாதி துக்கைஹி. கிருபணத்வாரம், கிருபணன் வீட்டு வாசல்ல போய் அப்படின்னு சொல்லி அவனை போய் சென்று சென்றாகிலும் செல்வம் செருக்குவார். இவர் திவ்யகவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். சென்று சென்று செல்வம் செருக்குவார் வாயில் தோறும் நின்று நின்று தூங்கு மடநெஞ்சே இன் தமிழை கூரைக்கும் சோற்றுக்கும் பேசாதே பேராக சேரைக்கு நாயகன் பேசப்பு. அப்படின்னா திருச்சேரை எம்பெருமானுக்கானே சாரநாதன் அவன் பெருமையை பேசு நாவேந்தர். நயவேன் பிறர் பொருளை நல்லேன் கீழாரோடு உயவேன் உய்ந்தவரோடு அல்லால் வியவேன் திருமாலை அல்லது தெய்வம் ஒன்றே தேல் வருமா எந்த மேல் வினை என்று ஆழ்வார் கேட்டார். சென்று சென்று செல்வம் செருக்குவார் வாயில் தோறும் சென்று ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல் நின்று அந்த பணத்துல திமிர்ல இருக்கானே அவன் வீட்டு வாசல் போய் நின்று நின்று தூங்கு மடநெஞ்சே நெஞ்சமே போய் அவன் வீட்டு வாசல போய் நிற்கிறார். ஐயோ தள்ள எடுத்த அவன்கிட்டயே போய் நின்ற இன் தமிழ் அழகான தமிழ் பார். செஞ்ச கவிகார் உயிர்கா தாட்சைமின் வஞ்சக்கல்வன் மாமாயன். இந்த இந்த உயிர்காத்த இந்த வார்த்தை கொண்டு இந்த நல்ல வார்த்தையை கொண்டு யார ஸ்தோத்திரம் பண்ணணும்? பகவத் ஸ்தோத்திரம் பண்ணணும், பாகவதார ஸ்தோத்திரம் பண்ணணும், மகான்கள ஸ்தோத்திரம் பண்றோம். வசவுகளையே பேசிண்டு அருண்சுதமான வார்த்தைகளையே பேசிண்டு மனசு நசுக்கி புழியப்படும்படியான அசிங்கமான விஷயத்தையே நினைச்சுண்டு பணம் எப்ப கிடைக்கும், பணம் எப்ப கிடைக்கும், மாசம் வருமே, மாச சம்பளம் வருமே, அக்கௌண்ட்ல பணம் ஏறிடுதா, அக்கௌண்ட்ல பணம் இறங்கிருத்தா, ஐயோ 1000 ரூபாய் இருந்தது அதுல 200 ரூபாய் செலவிச்சேன், இப்ப 800 ரூபாய் தானே இருக்கு, அதை திருப்பி நாம எப்படி மேக்கப் பண்றது? இப்படியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? தேசிகனால முடியும், நம்மளால முடியுமா? துண்ட உதவி தோல்ல போட்டு சுவாமி பாட்டுக்கு தன் காரியத்தை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாரு. நம்மளால முடியுமா? பாதுகாப்பு சாஸ்திரம் முடிஞ்ச உடனே காபி சாப்பிடலாமான்னு தோணும், டிஃபன் சாப்பிடலாமான்னு தோணும். பாதுகாப்பு சாஸ்திரம் கேட்டுட்டு பஜ்ஜி உள்ள பண்ணிருப்பா, அந்த பஜ்ஜி வாசனை வரும். எவ்வளவு இருக்கு நமக்கு. கரணாணி புனக்கதர்த்தயேயம் கிருபணத்வார துராசிகாதி துக்கை. இன் தமிழை கூரைக்கும், அவன் கொடுக்கிற வேஷ்டி, அவன் கொடுக்கிற வஸ்திரம், இன் தமிழை கூரைக்கும் சோற்றுக்கும் கூடாது. அவன் சோறு போட்டானா போட்டு போறான், போடலனா போட்டு போறான். என்ன இப்ப விஷயம்? ஜிபலேஷங்கர் சாய்பார் வைராக்கியத்தினால் உண்டாகும் சுகம் அப்படின்னு. கரணாணி புனக்கதர்த்தயேயம் கிருபணத்வார துராசிகாதி துக்கை சகிருதப்யனுபூய ரங்கவர்த்துः புருபஸ்லேஷ மனோகரம் பதாப்ஜம் அபுனர்பவ கௌதுகம் ததைவ பிரசமம் கச்சதி பாதுகே முனீனாம். அதாவது இங்க இந்த பிரகிருதி மண்டலத்துல தனக்கு கிடைக்கக்கூடிய பாதுகையினுடைய அனுபவம் இருக்கு, அது மோட்சமாகிற புருஷார்த்தத்துல அனுபவிக்கிற ஆனந்தத்தை காட்டிலும் இங்க துளி கிடைச்சா கூட போரும். பரவாயில்ல, அதுவே ஆனந்தம் தான், ஒரு சந்தோஷம் தானே. அதாவது பிரகிருதி மண்டலத்துல பாதுகையினுடைய அனுபவம் துளி இப்ப ரொம்ப நேரம் சகிக்க முடியுமா? சுவாமி கல்லு கல்ல போல சேவிச்சது எத்தனை சேவிச்சிருப்பி அப்படின்னு அதுவே காதுல வச்சு கண்ணாபின்னு இருக்கு. நாமளே இப்பதான் பாதுகாப்பு சாஸ்திரம் கேட்டு ஒழுங்கா உட்காந்து சேவிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு ஏதோ தெரிஞ்ச ஸ்லோகத்தை ஸ்தோத்திர பாடத்தை சொல்லலாம்னு நினைக்கச்சே கழுத்து பிடிச்சு வெளியில சொல்லிடுவோம். அடுத்தது வரா அடுத்தது வரா அப்படின்னு. அங்க போய் நின்று நம்மளால சௌக்கியமா சேவிக்க முடியறதா? ஆனந்தமா சேவிக்க முடியறதா? ஒரு சந்தோஷம் ஏற்படுறதா? ஏன்னா சுத்தி இருக்கிறவா நம்மள சேவிக்க விடாம பண்றாங்க. ஏதாவது சேவிக்கலாம் நாமளே நமக்கே புத்தி தெளியறது பெரிய கஷ்டம். நாம போய் நின்றாலேயே ஏதாவது பேசுவா, ஏதாவது விவகரிப்பா, அதுன்னுவா இதுன்னுவா இப்படின்னுவா அப்படின்னுவா ஏதோ ஒண்ணு சொல்லுவா. ஓடாண்டு
அதுக்குள்ள கிஞ்சித் போகம் பவிஷ்யத்தின்னு எங்கேயாவது கொஞ்சம் போதும் துளியூண்டு பாதுகையினுடைய சம்பந்தம் தனக்கு கிடைச்சதுன்னா தது உபஸ்லேஷ மனோகரம் பதாப்ஜம். எப்படி இருக்கு பாதுகையே? உன்னுடைய சேர்க்கையினாலே மிகவும் அழகாக விளங்கக்கூடிய ரங்கநாதனுடைய திருவடி தாமரையை ஒரு தடமாவது அனுபவித்த பிறகு அவர்கள் என்ன பண்றானா, எனக்கு போரும்பா, எனக்கு இது போறோம், இனிமே எனக்கு எதுவுமே வேண்டாம், இதுவே போறோம், எனக்கு இனிமே வைகுண்டம் கூட வேண்டாம் அப்படின்னா, அப்பாவா வைகுண்டம் வேண்டாம்னு ஆசைப்படுறான்னு அர்த்தமா? இது போறோம் அதெல்லாம் நிறுத்திடலான்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் இல்லை. அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த அனுபவம் சித்தித்திருக்கிறது. பிரகிருதி மண்டலத்துல பாதுகையினுடைய அனுபவம் துளியூண்டு கிடைத்தால் கூட அது மோக்ஷானந்தத்தை காட்டிலும் மேலானது. ஏன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. மோக்ஷானந்தத்துல ஆனந்தத்தை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. ஆனந்தம்னா ஆனந்தம், அவ்வளவுதான். அப்படி எப்படி அந்த ஆனந்தத்தை விவரிப்பேனர் தான் ஆனந்தம். இங்க பிரகிருதியில நமக்கு அப்படி இல்லை. நிர்வாணாய தருச்சாயா தப்தசிகி விசேஷதா. ஒருத்தன் படு வெயில்ல போயிட்டு இருக்கான். சென்னை வெயில் செஞ்சுரி அடிச்சது அப்படின்றாலும் இல்லையோ, என்ன செஞ்சுரி அடிக்க வேண்டிய பேட்ஸ்மேன் அடிக்க மாட்டேன்றான், ஆனா சென்னை வெயில் அடிக்கிறது. அப்ப சென்னை வெயில் செஞ்சுரி அடித்ததுன்னா சரி சுவாமினர், பயங்கர வெயில் அப்படியே கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க எங்கேயாவது ஒரு மொட்டை லேம்ப் போஸ்ட் இருந்தா கூட போருன்றான், அதனுடைய நிழல் கழிச்சா கூட போருன்றான். நிர்வாணாய தருச்சாயா, நிர்வாணாய தருச்சாயா, மொட்டை மரம், இலை கூடயே கிடையாது. அந்த இலை இல்லாத மொட்டை மரத்தினுடைய நிழல் கூட தப்தஸ்ஸஹி விசேஷதா, கடும் கோடையில் வருத்தமுற்றவனுக்கு விசேஷம் தானே. அது போலத்தான் மோட்சத்துல போய் ஆனந்தத்தை அனுபவிக்கிறது பெரிய கஷ்டம் இல்ல. இங்க பிரகிருதி மண்டலத்துல என்ன ஜருகண்டி சொல்றான், தள்ளி விடுறான், பிடிச்சி இழுக்கிறான், பின்னாடி பிடிச்சி இழுக்கிறான். உங்க யாருக்கான வர சொல்லிட்டு வேப்பத்தால பெருமாள் வந்து நிக்கிறேன் அப்படின்னு 4 பேர் கண்ணாபிரான காது படம் வெய்யறான். அதுக்கு நடுவுல எனக்கு பாதுகையினுடைய சம்பந்தம் கிடைச்சது சொன்னா அந்த மோட்ச ஆனந்தத்தை காட்ட இந்த ஆனந்தம் தான் அபரிமிதம். ஏன்னா அதுதான் ஆனந்த கண்டினியூஸ் ப்ராசஸ்ல இருக்கு. இங்க நடுவுல துளிவுன்னு ஒரு ஆனந்தம், கிஞ்சித் போகம்ன்றதாக சொல்லி சட்டன ஒரு ஆனந்தம் கிடைச்சதுன்னா ஆஹா, அது தனி சுவாமி, அது தனி, அதனுடைய பெருமையே தனி. பிரகிருதி மண்டலத்தில் பாதுகையினுடைய அனுபவம் துளியோண்டு கிடைச்சாலும் அது மேலானது. சகிருதப்யனுபூய ரங்கபர்த்து ததுபஸ்லேஷ மனோகரம் பதாப்ஜம் அபுனர்பவ கௌதுகம் ததைவ பிரசமம் கச்சதி பாதுகே முனீனாம். மீண்டும் பிறக்க வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த பிறவி வேண்டாம் ஆசை கூட விட்டு போயிடும். அந்த அளவுக்கு எனக்கு போறோம், இனிமே பெருமாள் என்னை எப்படி வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா எனக்கு பாதுகையினுடைய சம்பந்தம் கிடைச்சு, பாதுகையை நான் சேவிச்சிட்டேன், பாதுகையினுடையதான சம்பந்தத்தை நான் அடைந்து விட்டேன் அப்படின்னு அதை நினைச்சு அவர்கள் சந்தோஷப்படுறாரு. அதுவே போதும், வேற என்ன இருக்கு? புரியுதா? என்ன அதுதான் விசேஷம் அப்படின்னாரு. அபஸ்பரபாதினாம் அமீஷாம் அனிதம் பூர்வ நிரூட சந்ததீனாம் பரதவ்யசனாத் அனூனசீம்னாம் துரிதானாம் மம நிஷ்கிருதிஹி த்வமாசீஹி. ரொம்ப அழகான ஸ்லோகம், ரொம்ப அழகான ஸ்லோகம். பரதன் இருக்கானே, பாவமே செய்யாமல் பாவியானவன் இல்லையா பரதன்? என்ன பண்ணான்? அவனுக்கு ஏதாவது தெரியுமா? பிதுஹு பிராண பரித்தியாகம் மாதுரைஸ்வரிய லுப்ததா ஜேஷ்ட பிராதோ பிரவாசம் ச த்ரீன் தோஷான் கோவிதாஸ்யதி. பிரதிமா நாடகம் என்பதாக ஒரு நாடகம். வாசன் ஒரு மகாகவி, சொப்ரவாசதத்தம், பிரதிஜா யோகந்தராயணம், இது முதலான உயர்ந்த நாடகத்தை எழுதின மகாகவி. சம்ஸ்கிருத நாடக இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யாரு? பாச மகாகவி. அந்த பாசன் பிரதிமா நாடகம் என்னும் ஒரு நாடகத்தை இயற்றினார். அதுல பரதனுடைய நிலையை வர்ணிக்கிறார். ஐயோ பாவம் பரதன், பிதுஹு பிராண பரித்தியாகம், தந்தையார் உயிரை விட்டதுக்கு யாரு காரணம்? பரதன் தான் காரணம். மாதுரைஸ்வரிய லுப்ததாம், தாயாருக்கு பேராசை பேய் பிடித்ததற்கு யாரு காரணம்? பரதம் தான் காரணம்.
ஜேஷ்ட பிராத்து பிரவாசஞ்ச தமையனார் கிளம்பி போனதுக்கு யாரு காரணம்? காட்டுக்கு பரதன் தான் காரணம். 3 தோஷம், 3 தோஷங்கள். ஐயோ, அந்த குழந்தை என்னதான் பண்ணுவான்? அவன் என்னதான் பண்ண முடியும்? அவனுடைய ஸ்டேட்டஸ் அவன் என்ன பண்ண முடியும்? அவன் என்னதான் பண்ண முடியும் இல்லையா? இந்த மாதிரி துக்கம் உலகத்துல யாருக்குமே கிடையாது. அவனுக்கு எல்லாம் வந்தது. யாருக்கு? பரதன். ஆனா அந்த துக்கத்திற்கு எல்லை என்ன? பாதுகா வந்தா பாதுகையினுடைய சம்பந்தம் ஏற்பட்டது. எங்கிருந்து பாபம் ஆரம்பிச்சது என்பது பரதனுக்கு தெரியும். அதாவது இந்த இன்சிடென்ட்னால யார் அந்த கூனி ஒருத்தி இருக்காளே, அந்த கூனியினால ஏற்பட்டது இது அனர்த்தங்கள். மேல பரதனுக்கு அது தொடர்ந்து வந்தது. கடைசியில பாதுகையினுடைய சம்பந்தத்தினால பரதனுக்கு ஏற்பட்டதான அந்த நிலை நீங்கியது. இப்ப சுவாமி சாதிக்கிற, எனக்கு எப்ப இந்த பிரகிருதி சம்பந்தம் ஏற்பட்டது, எப்ப இந்த கர்மா ஏற்பட்டது என்பது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. கர்மா வித்யாதி சக்கரே பிரதிபுருஷமிக அனாதி சக்கர. இங்க சித்திர போட்டா அங்க சக்கர, அவ்வளவுதான். கர்மா வித்யாதி சித்திரே பிரதிபுருஷமிக அனாதி சக்கர பிரவாகே. அனாதி எப்ப ஆரம்பிச்சது எனக்கு தெரியவே தெரியாது. எப்போ ஆரம்பிச்சது என்னுடைய கர்மா பாதுகையே. அபரஸ்பரபாதினாம் அமீஷாம் அனிதம் பூர்வ நிரூட சந்ததீனாம் பரதவ்யசனாத் அனூனசீனாம் துரிதானாம் மம நிஷ்கிருதிஸ்த்வமாசீஹி. இங்க பாருமா, உன்னுடைய சேவைக்கு விரோதியாய் என்னை சுற்றி பாபங்கள் அதிகமாக சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன. உனக்கு கைங்கரியம் பண்ண முடியாமல் தடுக்கிறது அந்த பாபங்கள்லாம். அபரஸ்பர பாத்தினாம் மேல மேல விழுந்துட்டே இருக்கு, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அனிதம் பூர்வ எங்க ஆரம்பிச்சது? என்னைக்கு ஆரம்பிச்சது? எப்ப ஆரம்பிச்சதுன்னே தெரியாமல் ஆரம்பிச்சுட்டு. அனாதி. எனக்கு இதெல்லாம் ஆரிஜன் போய் தேடி இருக்க முடியாது, தேவையில்லாத வேஷம். எப்ப போய் ஆரம்பிச்சது நான் தேடிட்டு இருந்தது என்ன பிரயோஜனம்? அபரஸ்பர பாதினாம் அமீஷாம் அனிதம் பூர்வ நிரூட சந்ததீனாம். அது வேர் எங்க போயிருக்கு அப்படின்னா, வேர் போயிட்டே இருக்கு. அந்த வேர் நிரூட சந்ததீனாம், நன்னா வேர் ஊன்றி போச்சு. அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன இருக்கு? பரதௌ வியசனாத் அனூனசீம்னாம். பரதாழ்வானுக்கு ஏற்பட்ட துக்கங்கள் துயரங்கள் என்ன உண்டோ அதுக்கு துளி கூட குறைய கிடையாது எனக்கு. பரதாழ்வானுக்கு ஏற்பட்டதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். என்னுடைய துக்கத்துக்கு ஒரே காரணம் என்னுடைய பாபங்கள் தான். அப்ப எப்படி உன்னுடைய சம்பந்தத்தினாலே பரதனுக்கு ஏற்பட்ட துக்க நிவர்த்தியானது உன் பெருமையை விளக்குகிறதோ, அதுவே போன்று பாடுதையே உன்னுடைய சம்பந்தத்தினால் எனக்கும் இந்த துக்க நிவர்த்தியானது ஏற்பட வேண்டும். மம துரிதானாம் நிஷ்கிருதிஹி துவமசி. என்னுடைய பாபங்களுக்கு பெரும் பிராயஷ்சித்தமாக யார் விளங்குகிறாய்? பாதுகையை நீயே என்னுடைய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக விளங்குகிறாய். அபரஸ்பர பாதினாம் அமீஷாம் அனிதம் பூர்வ நிரூட சந்ததீனாம் பரதவ்யசனாதனூனசீம்னாம் துரிதானாம் மம நிஷ்கிருதிஸ்த்வமாசீஹி ததுபாசன சம்பிரதாய வித்பிஹி சமயே சாத்வத சேவிதே நியுக்தாः பரதௌ व्रतिनो भवाम्बुराशिம் கதிசித் காஞ்சன பாதுகே தரந்தி. அதாவது பாதுகையுடன் சேர்த்து எம்பெருமானுடைய திருவடிகளை உபாசிப்பது என்பது நமக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடியது என்று பாஞ்சராத்திரம் முதலான சம்ஹிதைகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விசேஷமான அர்த்த விசேஷங்கள் என்று அடுத்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். அதனுடைய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் நாளைய உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. சுவாமி தேசிகனின்
சங்கல்ப சூரியோதயம். உபன்யாசம் பை ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி. ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் மெம்பர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒளிபரப்பாகிறது.